வணக்கம். உங்களுக்கும் சமீபத்துல டூ வீலருக்கு டோல் கட்டணம் வரப்போகுதுன்னு சில செய்திகள் வந்திருக்கும் இல்லையா? ஒருவேளை கொஞ்சம் குழப்பி இருக்கலாம். ஆமா, அந்த மாதிரி செய்திகள் பரவுச்சு. அது உண்மையா இல்லையான்னு இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள், அப்புறம் அமைச்சர் நிதின் கட்கரியோட விளக்கம், இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அலசுவோம். கரெக்ட். இது பத்தி தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், அதாவது NHAI, அப்புறம் நம்ம மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி 2 பேருமே தெளிவா சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா, சில மீடியாவுல வந்த செய்திக்கும் அரசாங்கத்தோட உண்மையான நிலைப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது சரியா புரிஞ்சுக்கணும். சரி சரி. அப்போ முதல்ல அந்த செய்தி என்னன்னு பார்த்துருவோம். ஜூலை 15 முதல் டூ வீலருக்கு ஃபாஸ்டாக் பாஸ் எல்லாம் நிறுத்திட்டு டோல் வசூலிக்க போறதா சொன்னாங்களே, அது அப்போ முழுக்க பொய்யா? இல்லேன்னு சொல்லிட்டாங்க. ம் அது மட்டும் இல்ல, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியும் அவரோட எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்கார்? அதாவது, இருசக்கர வாகனங்களுக்கு கட்டணம் போடுற மாதிரி எந்த ஒரு திட்டமும் முன்மொழியப்படல, அவங்களுக்கு இருக்கிற சுங்க விலக்கு அப்படியே தொடரும், உண்மை தெரியாம வதந்திகளை பரப்பாதீங்கன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா விஷயம். அப்போ இப்போ இருக்கிற நிலவரப்படி நேஷனல் ஹைவேஸ்ல டூ வீலருக்கு டோல் கட்டணம் கிடையவே கிடையாது. இது ரொம்ப நாளா இருக்கிற நடைமுறை தானே? ஆமா ஆமா, அதுதான் உண்மை. சில எக்ஸ்பிரஸ்வேஸ்ல, உதாரணத்துக்கு வதோதரா அகமதாபாத் மாதிரி, அதுல பாதுகாப்பு காரணத்துக்காக பைக்ஸ் அனுமதிக்கிறது இல்ல, அது வேற விஷயம். ஆமா அது வேற. ஆனா பொதுவா தேசிய நெடுஞ்சாலைகள்ல டூ வீலருக்கு கட்டணம் இல்ல. இதுக்கு காரணம் பெரும்பாலும் குறைவான வருமானம் உள்ளவங்க பயன்படுத்துறாங்க. அப்புறம் டோல் பிளாசாவுல நெரிசலை குறைக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த விலக்கு. சரி, இது தெளிவா புரிஞ்சது. அப்போ ஃபாஸ்டாக் சம்பந்தமா வேற என்னமோ அறிவிப்பு வந்துச்சுன்னு சொன்னீங்களே? ஆமா, அதுதான் முக்கியம். இந்த டூ வீலர் வதந்தி பரவிட்டு இருந்த அதே நேரத்துல ஃபாஸ்டாக் பத்தி வேற ஒரு உண்மையான அறிவிப்பும் வந்திருக்கு. சரி, பைக் டோல் இல்ல, தெளிவு. அந்த இன்னொரு அறிவிப்பு, அந்த கார்களுக்கான வருடாந்திர பாஸ் பத்தியா சொல்றீங்க? அதேதான். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து காரு, ஜீப்பு, வேன் இந்த மாதிரி பர்சனல் யூஸ் வாகனங்களுக்கு வருஷத்துக்கு 3000 ரூபாய் கட்டணத்துல ஒரு ஃபாஸ்டாக் வருடாந்தர பாஸ் கொண்டு வர போறதா அமைச்சர் அறிவிச்சிருக்கார். ஓ 3000 ரூபாய்க்கு வருஷ பாஸா? ஆமா, இது ஒரு வருஷத்துக்கு அல்லது 200 பயணங்களுக்கு செல்லுபடியாகும். எது முதல்ல முடியுதோ அது கணக்கு. முக்கியமா பாருங்க, இதுக்கும் அந்த டூ வீலர் டோல் கட்டண வதந்திக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. ஓஹோ, அப்போ இந்த 3000 ரூபாய் பாஸுங்கிறது முழுக்க முழுக்க காரு, ஜீப்பு, வேன் மாதிரி வாகனங்களுக்கு மட்டும்தான். பைக் ஓட்டுறவங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இது ஒரு கூடுதல் ஆப்ஷன் மாதிரி இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு ஆப்ஷன் தான். இது என்ன காட்டுதுன்னா, அரசாங்கம் ஃபாஸ்டாக் முறைய இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த பாக்குது. எப்படின்னு? பயணத்தை சுலபமாக்குறது மட்டும் இல்லாம, டோல் கட்டணம் தாண்டி மத்த இடங்கள்லயும், அதாவது பார்க்கிங், பெட்ரோல் பங்க் மாதிரி இடங்கள்லயும் ஃபாஸ்டாக் மூலமா பே பண்ண வைக்க முயற்சி பண்றாங்க. ஆஹா, பரவாயில்லையே. இதுக்காக சமீபத்துல ஃபின்டெக் கம்பெனிகளோட ஒரு மீட்டிங், ஒரு பயிலரங்கம் கூட நடந்திருக்கு. ஃபாஸ்டாகோட பயன்பாட்டை இன்னும் விரிவாக்குறது தான் உங்க நோக்கம். ஆக மொத்தத்துல பார்த்தா டூ வீலருக்கு டோல் கட்டணம் வசூலிக்கிற எந்த திட்டமோ இப்போதைக்கு இல்லவே இல்ல. வந்த செய்திகள் முழுக்க வதந்தி. ஆமா, அந்த 3000 ரூபாய் ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸுங்கிறது கார்களுக்கான ஒரு தனி திட்டம், ஒரு ஆப்ஷனல் திட்டம். அதனால நீங்க பைக் பயன்படுத்துறவரா இருந்தா டோல் பத்தி இப்போதைக்கு எந்த கவலையும் பட தேவையில்ல. இதுல நாம முக்கியமா கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு. என்ன அது? இந்த மாதிரி செய்திகள் வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல வரும்போது அவசரப்பட்டு நம்பாம கொஞ்சம் பொறுமையா NHAI வெப்சைட்லயோ இல்ல சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பையோ பார்த்து உறுதி செஞ்சுக்கணும். ரொம்ப சரி. அவசரப்பட்டு ஷேர் பண்றதும் தப்பு. ஆமா, அதே சமயம் இன்னொரு கோணத்திலையும் யோசிக்கலாம். இப்போதைக்கு டூ வீலருக்கு கட்டணம் இல்லன்னு சொல்லிட்டாங்க, சரி. ஆனா ஃபாஸ்டாக் தொழில்நுட்பத்தை இவ்ளோ தூரம் விரிவுபடுத்த அரசாங்கம் ஆர்வம் காட்டுறத பார்க்கும்போது, எதிர்காலத்துல ஹைவே பயன்பாட்டிலையும் சரி, இந்த டிஜிட்டல் கட்டண முறைகள்லயும் சரி, இன்னும் சில மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோ? இருக்கலாம் இல்லையா? யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப ஃபாஸ்டாக் மூலமா டோல் கட்டுறோம். இது தவிர வேற என்னென்ன டிஜிட்டல் சேவைகளை இந்த ஃபாஸ்டாகோட இணைக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? பார்க்கிங், பெட்ரோல் சொன்னோம். வேற என்ன இருக்கலாம்? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.